கதையின் பெயர் வானம் இடிந்துவிட்டது. முந்திரி மரத்தடியில் முயல் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது முற்றிய முந்திரி பழம் ஒன்று திடீரென்று முயலின் தலைமேல் விழுந்தது. ஐயோ ஐயோ, என் தலைமேல் இடி விழுந்ததே என்று கூறிக்கொண்டே முயல் வேகமாக தாவி குதித்து ஓடியது. வழியில் கோழியைக் கண்டதும், கோழியே, என் தலையில் இடி விழுந்துவிட்டது என்று கூறியது. இதைக் கேட்ட கோழி சேவலிடம் சென்று இச்செய்தியை கூறியது. சேவலுடனே அங்கே மரத்தின் மேலிருந்த காக்கையிடம், உனக்கு தெரியுமா, முயலின் தலையில் இடி விழுந்ததாம் என்று கூறியது. காக்கையுடனே அருகில் பறந்து சென்று புறாவிடம் கூறியது. ஆனால் புறா நம்ப மறுத்தது. உனக்கு இச்செய்தியை யார் கூறியது என்று கேட்டது. காகம் சேவல்தான் கூறியது என்றது. சேவலிடம் சென்று கேட்டதற்கு கோழிதான் கூறியது என்று கூறியது. கோழியிடம் சென்று கேட்டதற்கு முயல்தான் கூறியது என்று கோழி கூறியது. புறா, காக்கை, சேவல், கோழி அனைத்தும் முயலிடம், எந்த இடத்தில் இடி விழுந்தது, காட்டு பார்க்கலாம் என்றது. முயல் காட்டிய இடத்தில் ஒரு முந்திரிப் பழம்தான் கிடந்தது. பறவைகள் எல்லாம் குல் என்று சிரித்துவிட்டன. இந்த கதையின் மூலம் நாம் குழந்தைகளுக்கு புறா, காகம், சேவல், கோழி, முயல் ஆகிய பெயர்களை தெரிந்து கொள்வார்கள். சிந்திக்க கற்றுக்கொள்வார்கள். நினைவாற்றல் வளரும். ஆர்வம் தூண்டப்படும். கதையை கேட்டு திரும்பக் கூறுவதால் மொழி வளர்ச்சித் திறன் கிடைக்கும். மன எழுச்சி வெளிப்பட வாய்ப்பு கிடைக்கும். பல உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது.